ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா வேரியபிள் டைப்ஸ்ல வந்துட்டு நம்ம எத்தனை மெத்தட் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் லிஸ்ட் வேரியபிள் வந்து நம்ம லேட்டர் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு வேரியபிள் வந்து பார்ப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் டேட் அண்ட் டைம் வேரியபிள். ஓகே, வேரியபிள் 08 டேட் அண்ட் டைம். ஓகே, ஸோ டேட் அண்ட் டைம் வேரியபிள்லாம் என்னென்னா, ஸோ நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணும் போதும் கண்டிப்பாக டேட் வேரியபிள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இல்லை டேட் வேரியபிள் வந்து ஃபெச் பண்ணுவீங்க. எங்கேருந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்லேருந்து ஃபெச் பண்ணுவீங்க. அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். இல்லை அப்ளிகேஷனுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி இன்புட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணணும். லெட்ஸே வந்து DDMMY ஃபார்மேட்டு, இல்லை MMDDYY ஃபார்மேட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த செஷனில் பார்ப்போம். ஸோ நிறைய ஃபார்மேட் இருக்குது. நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஃபார்மேட் பார்ப்போம். மீதியை வந்து நான் அசைன்மெண்ட்டாக வந்து கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கோ டு ஆக்டிவிட்டி பேனல், ட்ராக் அண்ட் ட்ராப் அசைன் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இதில் இன்னைக்கு கரண்ட் டேட்டை நம்ம வந்து கெட் பண்ணணும்னா என்ன வேரியபிள் யூஸ் பண்ணணும், என்ன வேல்யூ யூஸ் பண்ணணும், என்ன சின்டெக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் சே current URL current date and time. ஓகே, current date and time. ஸோ இப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, தட் இஸ் current date and time, control K. ஓகே, current date and time. ஓகே, ஸோ அந்த ரைட் சைடில், ஓகே, அந்த ரைட் சைடில் நான் சிம்பிளாக டேட், ஓகே, டேட் அண்ட் டைம், இந்த மாதிரி டேட் அண்ட் டைம் கொடுக்கலாம், இல்லை டேட் டைம் கொடுங்க. டேட் டைம் டாட் now, okay, now dot to step. So we click on okay. So இப்போ drag and drop right line activity and call current date and time. Okay, then go here, step into and you see 4 10 2024 17:45 டைமோட காட்டுது. ஓகே, இதில் இன்னொரு மெத்தட் இருக்கு. இது வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட். நம்மளுடைய வேரியபிள் டைப் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட். இது நம்ம எப்பலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்படியே எடுத்துட்டு போயிட்டு நான் ஒரு வெப்சைட்ல வந்து டைப் பண்ணணும். ஓகே, இல்லை நான் வந்து ஒரு ஸ்ப்ளிட் மெத்தட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல வந்துட்டு யூஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் நான் வந்து என்னுடைய இந்த பர்டிகுலர் டே தனியாக, மந்த் தனியாக, இயர் தனியாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் வச்சுக்கலாம். இல்லை ஜென்ரலான யூஸ்க்கு ஸ்ட்ரிங் ஃபார்மேட் வைக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு டேட்டை கம்பேர் பண்ணணும், இல்லை டேட்ஸ் வந்து 2 டேட்ஸ் இன் பிட்வீன் 2 டேட்ஸ்க்குள்ள இருந்து ஒரு எவ்வளோ டேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் மந்த் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டேட் ரிலேட்டடான கால்குலேஷன் எல்லாமே நம்ம எதில் பண்ணுவோம் அப்படின்னா டேட் ஃபார்மேட்டில். அந்த டைப்பே வந்துட்டு இங்கே வேரியபிள் டைப் இருக்குது, இந்த டைப்பே வந்து டேட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, ஸோ டேட் அண்ட் டைம் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதை எப்படி இதே சேம் மெத்தட் எப்படி வந்து அதில் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, டேட் அண்ட் டைம். ஸோ இப்போ கரண்ட் டேட் வந்து உங்களுக்கு இங்கே 4/10/2024 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது எப்படி வந்து நம்ம வந்து எனக்கு மந்த் மட்டும் எப்படி வேணும்னா எப்படி எடுக்கிறது, இல்லை எனக்கு வந்து இயர் மட்டும் வேணும்னா எப்படி எடுக்கிறது, இல்லை டே மட்டும் வேணும்னா எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ drag and drop assign activity. ஓகே, நான் இப்போ வந்துட்டு ஜஸ்ட் வந்து என்ன எடுக்கலாம், டே மட்டும் எடுக்கலாம். ஓகே, ஸோ நியூமரிக்கில் டே மட்டும் எடுப்போம். drag and drop and go here, current day, control K, URL current day, copy and current day on the right side, date time dot now
dot to string dot within double quotes dd. Okay, so இப்போ click on okay and இதை நான் கீழே காப்பி பண்ணிட்டு current day வந்து paste பண்ணுறேன். step into so இது வந்து previous 17, இது வந்து current date and time. so இப்போ current day மட்டும் எடுக்கிறேன். ஓகேங்களா, current day என்ன 10. ஓகே, similar like இது வந்து current day. one more sequence add பண்ணிக்கிறேன். so this is ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ். ஸோ நான் இங்கேருந்து ஒர்க் ஃப்ளோ இங்கே மூவ் ஆகும்போது இங்கே எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குதுன்னா, ஸோ இங்கே நான் இந்த சீக்வன்ஸில் நான் வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணேன். ஓகே, ஸோ அது வந்து உங்களால் பார்க்க முடியுது கரண்ட் டேன்னு சொல்லிட்டு. இது ஸ்கோப் பாருங்க, டேட் அண்ட் டைம் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் இந்த ஸ்கோப்பில் இருக்குது, டேட் அண்ட் டைம். பட்டு இந்த கரண்ட் டேட் வந்து டேட் அண்ட் டைம் வந்து இந்த ஸ்கோப்பில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் இதை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து இந்த பிளாக்ல இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் கரண்ட் டேக்கு வந்துட்டு நான் கரண்ட் டேன்னு ஒரு சீக்வன்ஸ் இல்லை. ஸோ இந்த இது ஓவராலாக இது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் டேட் வரணும். இப்போ பாருங்கள், இந்த எரர் போயிடுச்சு. ஓகேவா, ஸ்கோப் வந்துட்டு இந்த வேரியபிள் வந்து இந்த என்டையர் ஸ்கோப்பில் இருக்கிறதுனால நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, அதனால அந்த எரர். ஸோ கரண்ட் டே முடிஞ்சிருச்சு. ஸோ சிம்லர் லைக் தான், இப்போ கரண்ட் டே மாதிரி எனக்கு கரண்ட் மந்த் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, MONTH கரண்ட் மந்த். ஸோ இப்போ இங்கே டிடிக்கு பதிலாக இங்கே MM போடணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கே வந்து வேரியபிள் வந்து நான் இன்னொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். MONTH control K and enter. This is current month. So current month. So இந்த current monthல நான் இது ரெண்டு எக்ஸிக்யூட் ஆக வேண்டாம், நான் ஆல்ரெடி இது டெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு டிசேபிள் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டா அது கமெண்ட் அவுட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை, அகைன் அண்ட் அகைன். ஓகேவா, ஸோ கமெண்ட் அவுட் கொலாப்ஸ். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த கரண்ட் மந்த் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, ஸோ கரண்ட் மந்த் 04. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இயரும். கரண்ட் இயர் எடுக்கணும் அப்படின்னா அதே மாதிரி கரண்ட் இயர், கரண்ட் இயர். ஸோ கரண்ட் இயர் அண்ட் இங்கே ஒய் 4y போட்டிங்கன்னா முடிஞ்சது. இங்கே நான் வேரியபிள் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன், கரண்ட் இயர் கட் பண்ணிட்டு control K paste this one, current year. So this is இனி ஒரு டவுட். சொல்லுங்க. லைக் இப்போ வந்து நம்ம நியூமரிக்ல வந்து மந்த் டிஸ்ப்ளே பண்றோம் இல்லையா, இப்போ 04 அப்படின்ட்டு. அதுவே வந்து நம்ம ஸ்ட்ரிங்ல வந்து ஜான்வரி பிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா நம்ம நீங்க ஒன் மோர் டி ஆட் பண்ணிக்கணும். சாரி, டி இல்லை, மந்த் வந்து MMM ஆட் பண்ணணும். MMM ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜான் அப்படின்னு வரும், ஜான் ஃபெப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ இந்த கரண்ட் மந்த் இருக்கு. ஓகேவா, அந்த நவ் டாட் ஸ்ட்ரிங் அந்த 2 ஸ்ட்ரிங் போட்டோமே அங்க வந்து வித்தின் கோட்ஸ்ல வந்து $M கொடுத்ததுக்கு $M கொடுக்கணும் அப்படி தானே ஆமா. சொல்றீங்க? இப்போ இந்த கரண்ட் மந்த் வந்து நம்ம நம்பர்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, கரண்ட் மந்த், கரண்ட் டேட், கரண்ட் இயர். ஸோ இப்போ வந்து இந்த கரண்ட் மந்த் நான் காப்பி பண்ணிட்டு ஸோ இங்க பாட்டம்ல போடுறேன். ஸோ இது வந்து கரண்ட் மந்த் வந்து லைக் ஜான் ஆர் ஃபெப் இந்த மாதிரி வந்து டைப் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிள். இப்போ இந்த கரண்ட் மந்த்ல இந்த இடத்துல எம் வந்து ஒரே ஒரு M ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. ஓகேவா, ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கரண்ட் மந்த் வந்து 04ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து 2M மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இதில் வந்து எனக்கு வந்து கரண்ட் இயர் வந்து 2024, இதுவும் நம்பர்ஸு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கரண்ட் மந்த் வந்து எனக்கு வந்து நேமில் வேணும், 3 டிஜிட்டில் வேணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா APR, ஏப்ரல். ஓகேங்களா?
ஸோ அதே ஓகே. மாதிரி எனக்கு டேவும் எடுக்கலாம். இல்ல வந்து நீங்க இங்க 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 3க்கு பதிலா இங்க 4M போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ம். ஏப்ரல்னே வந்துரும். ஓகே. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு என்ன தேவையோ இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. டேட் அண்ட் டைம் டாட் நவ் டாட் டூ ஸ்ட்ரிங் டூ ஸ்ட்ரிங். தென் ஓகே. ஃபாலோட் பை நீங்க உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னு. அதே மாதிரி டைமும் வந்து ஹெச்ஹெச் ஃபார்மேட்டு. ஸோ அத நான் ம். சொல்றேன். ஓகே. ஓகே. ஏப்ரல் வந்துச்சுங்களா? ஓகே. ஸோ இந்த மெத்தட் எல்லாமே வந்துட்டு நம்ம டேட் அண்ட் டைம்க்காக. இப்ப எனக்கு வந்து மந்த் மட்டும் வந்துட்டு இப்போ என்கிட்ட 2 டேட்ஸ் இருக்கு. அதுல நான் மந்த்த மட்டும் எடுத்து அதுல இருக்கிற நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பண்ணலாம். இல்ல என்கிட்ட 2 டேட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளோ டிஃபரன்ஸ் டேஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலா அந்த மாரி வந்து ஸ்ட்ரிங்கா பண்ணும்போது ஓரளவுக்கு எக்ஸாக்ட்டா வராது. ஏன்னா கேலண்டர் சம்டைம்ஸ் வந்து ஃபிப்ல இருந்து மார்ச் வரைக்கும் ஒரு டேஸ் கவுண்ட் பண்றீங்க அப்படின்னா, ஃபிப் 29ஆ இருக்கும். மார்ச் வந்து 30ஆ இருக்கும், 31ஆ இருக்கும். ஸோ அத வந்து நம்ம கேலண்டர் வச்சு தான் வந்து கோடிங்ல தான் நம்ம எழுதணும். ஸோ ஜஸ்ட் வந்து சிம்பிள் நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு நம்மளுடைய டேட் எடுத்து அதிலிருந்து நம்ம ஒரு மந்த்து, டே அண்ட் இயர வந்து ஸ்ப்ளிட் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் யூஐ பாத்ல ஐ ஹேவ் அ லிங்க். ஓகேவா? ஸோ யூஐ பாத் date and time format. This is all about, yeah, this is the one. Okay. அண்ட் இந்த ஆர்டிக்கல்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கெட் கரண்ட் டேட் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட், கெட் டிஃபரெண்ட் ஃபார்மேட் ஆஃப் டேட் அண்ட் டைம் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் எல்லாத்தையும் இங்கேயே வந்து அவர் போட்டு வச்சிருப்பாரு. ஓகேவா மிஸ்டர் பழனியப்பன். ஸோ கெட் கரண்ட் டேட் அலோன் அண்ட் கெட் கரண்ட் மந்த் ஃபுல் நேம் அண்ட் கெட் கரண்ட் மந்த் ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ்னா வந்து என்ன பண்ணணும்? ஜஸ்ட் வந்து இந்த 3. அடுத்தது வந்து கெட் கரண்ட் மந்த் நியூமெரிக் வேல்யூ, ஜஸ்ட் MM. ஓகே. ஃபுல் இயர் அண்ட் ஒன்லி 2 கேரக்டர்ஸ். இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். டேட் அண்ட் டைம் டாட் நவ் டாட் டூ ஸ்ட்ரிங். ஸோ அதே மாதிரி எனக்கு டைம் மட்டும் வேணும்னா ஹவர்ஸ், மினிட் அண்ட் செகண்ட்ஸ். திஸ் இஸ் 12 ஹவர்ஸ் ஃபார்மேட். எனக்கு வந்துட்டு 24 ஹவர்ஸ் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா இந்த ஹெச் வந்து கேபிட்டல்ல மாத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் வரும். எனக்கு ஹவர்ஸ் மட்டும் வேணும்னா HH, 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்ல வேணும்னா H அண்ட் கெட் கரண்ட் மினிட் வந்து MM, SS. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்ம இதை மட்டும் ஞாபகம் வச்சுனா போதும். டேட் அண்ட் டைம் டாட் நவ் டாட் டூ ஸ்ட்ரிங் தென் என்ன ஃபார்மேட் வேணுமோ அது. தென் கெட் கரண்ட் டேட் அண்ட் டைம் ஆஸ் அ ஸ்ட்ரிங் வித் டைம் ஜோன். எனக்கு டைம் ஜோனோட வேணும். என்ன டைம் ஜோன்ல இருக்கும் இப்போ அப்படின்றது வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஃபார்மேட்டு, ஓகே, என்ன டேட் என்ன ஃபார்மேட்ல வேணும், டைம் என்ன ஃபார்மேட்ல வேணும், இந்த கே ஆட் பண்ணீங்க அப்படின்னா டைம் ஜோன் வரும். இல்லை எனக்கு AM PM வேணும் அப்படின்னா இந்த TT ஆட் பண்ணா AM PM வந்து கிடைச்சிரும். ஓகே. ஸோ இங்க வந்து எனக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். இப்போ கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு டேட் அண்ட் டைம். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு இன்புட் வந்து 12/02/2022ன்னு இருக்கு. ஸோ லெட்ஸ் சே வந்து ஒரு வெப்சைட்லேருந்து நான் ஒரு டேட்டை வந்து ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரேன். அப்போ எனக்கு 12/02/2022ன்னு இருக்கு. இதை நான் வந்து டேட் அண்ட் டைமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கன்வெர்ட் டாட் டு டேட் அண்ட் டைம். இந்த ஸ்ட்ரிங் இன்புட்டை தூக்கிட்டு உள்ளே போட்டு டாட் டு ஸ்ட்ரிங் போட்டிங்கன்னா அது டேட் அண்ட் டைம்க்காக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஏன் வந்து டேட் அண்ட் டைம்க்கா வந்து டைமை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா லெட்ஸே நான் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் ஒரு இந்த டேட்ல இருந்து இன்னொரு நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே இருக்கிற ஒரு டேட் வரைக்கும் எவ்வளோ வந்து நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டேட் அண்ட் டைம் தான் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? டேட் அண்ட் டைம் கன்வெர்ட் பண்ணி தான் நம்மளால வந்துட்டு அந்த பர்டிகுலர் டிஃப்ரென்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஓகே.